வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக செயற்பாட்டாளர் திரு நாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். தோழர் வணக்கம். வணக்கம். பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு வருகை. வழக்கம் போல் அவர் வர்றாருன்றதை செய்தியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டவங்கள விட ட்விட்டரில் கோபேக் மோடி அப்படின்ற அந்த ஹேஷ்டேகை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டவங்க தான் அதிகம். இன்னைக்கு திருவிழாவா அப்படின்லாம் சமூக வலைதளத்தில் அவருக்கு எதிரான ட்ரெண்டு தொடர்ந்து பறக்குது. ஆனால் 20,000 கோடிக்கு தமிழ்நாட்டுக்கு நலத்திட்டங்கள் ஒதுக்கி இருக்கிறாங்க. அதை செயல்படுத்துறதுக்காக அவர் வர்றாரு. இதை எப்படி பார்க்குறீங்க அவர் வருகையை? மோடி 2024 தேர்தல் பிரச்சாரத்துக்காக முடிந்த அளவு ஊராக சுற்றி வராரு. நாளொரு திட்டங்கள் அறிவிக்கிறாரு. நாளொரு வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தங்கள் எல்லாம் செஞ்சுருக்கோன்னெலாம் அறிவிக்கிறாரு. அந்த வகையில் அப்பப்போ வாய்ப்பு இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கும் வந்து போகிறாரு. முக்கியமாக இந்த வந்தே பாரத்துக்கு இந்தியா முழுக்க போய் ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் மாதிரி வேலை பார்த்து கொடியசைத்து திறந்து வச்சார். இல்லை, ஒரு பிரதமர் அந்த ட்ரெயினை திறந்து வைக்க ஊராக போகிறாருன்றதை கமிட்மெண்ட்டாகவும் ரெஸ்பான்சிபிலிட்டியாகவும் பார்க்காம அது ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர்ன்றது சுருக்கி பார்க்குற மாதிரி இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், இந்தியாவில் இத்தனை 1000 தண்டவாளங்கள் இருக்குது, இவ்வளவு எலக்ட்ரிஃபைடாக இருக்குது, இது இவ்வளவு கூட்டணும் வைக்கணும். இப்போ அன்ரிசர்வ்டில் போகிற மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு உரிய வசதிகள் செஞ்சு கொடுக்கணும். அந்த மாதிரி இதையெல்லாம் விட்டுட்டு வந்தே பாரத் அல்லது மும்பை டு அகமதாபாத் புல்லட் ட்ரெயின் அதுக்கு 50,000 கோடி. அப்போ இது மாதிரி இப்போ வந்தே பாரத்தில் சாதாரண மக்களோ நடுத்தர வர்க்கமாக போக முடியுமா? ஆம்னி பஸ்ஸை விட அதுக்கு டிக்கெட் அதிகம். நான் என்ன கேட்குறேன், இதன் மூலமாக ஒரு மேம்போக்காக ஒரு வளர்ச்சியை செய்வதாக காண்பித்து கொள்கிறார் அவர். இப்போ திருச்சியிலேயே அவர் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழாவில் என்ன பேசுகிறாரு, அந்த காலத்தில் வாரணாசி, காஞ்சிபுரம், மதுரை இங்கெல்லாம் பல்கலைக்கழகங்கள் இருந்தன, கல்வி அறிவுக்கு பெயர் பெற்றவையாக இருந்தது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. நீங்கள் அந்த வரலாற்றின் நீட்சின்னு குறிப்பிடுறாரு. அந்த வரலாற்றின் நீட்சின்னு குறிப்பிடுறாரு. ஆக்சுவலாக அந்த வரலாற்றை மறுத்து வந்தவங்க தான் நம்ம. ஏன் அப்படின்னு சொன்னால், பல்லவர் காலத்தில் காஞ்சிபுரத்தில் சமஸ்கிருதம் தான் அரசவை மொழி. எல்லா அரசு அதிகாரங்களும் சமஸ்கிருதத்தின் மூலம்தான் வெளியிடப்படுகிறது. அது மக்கள் மொழி இல்லை. பல்லவர்களுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ் மக்களுடைய ஆதிமதம் என்று சொன்னால் அது சமணமும் புத்தமும் தான். நம்ம பல தமிழ் இலக்கியங்கள் சமண புத்த இலக்கியங்களாக தான் இருந்திருக்கின்றன. ஆயுர்வேதம், சித்தா ரெண்டையுமே சமண புத்த மதங்கள் தான் தோற்றுவித்திருக்கின்றன. அவங்க நேரடியாக மக்களுக்கு போய் வேலை செஞ்சாங்க, எளிய மக்களுக்கு உதவி பண்ணாங்க, அப்படி செஞ்சாங்க. அவங்க ஒரு மிஷனரி மாதிரி ஆக்ட் பண்ணாங்க. பின்னாடி இந்த மெயின் ஸ்ட்ரீம் பார்ப்பன இந்து மதம் வருகிறது. அது வந்த பிறகு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எளிய மக்களுக்கான இந்த கல்வி எல்லாமே மறுக்கப்பட்டு அது பிராமணர்கள் மட்டும்தான் கற்க முடியும். அன்றைக்கு காஞ்சிபுரத்துலேயோ வாரணாசியிலையோ அல்லது இங்கேயோ எடுத்துக்கிட்டிங்கன்னா வேத பாடசாலைகள் இருந்தன. அதில் நீங்கள் பிராமணர்கள் மட்டும்தான் கற்க முடியும். இப்போ கன்னியாகுமரியில் விஸ்வந்து பரிஷத் யஜூர் வேத பாடசாலை அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. ஒரு முறை அந்த பிரின்ஸ்பாலை நான் பார்த்து கேட்டேன், பல வருடங்களுக்கு முன்னாடி நேர்லையே, என்ன தகுதி ஐயா இங்கே சேருவதற்கு? இங்கே எந்த சாதிக்காரரும் பேஷாக சேர்ந்துக்கலாம், ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், 3 தலைமுறையாக காயத்ரி மந்திரம் சொல்லியிருக்கணும். அது எப்படி? அப்போ காயத்ரி மந்திரம் யார் சொல்லுவா? பிராமணர்கள் மட்டும்தான் சொல்லுவாங்க. மற்றவங்களுக்கு காயத்ரி தான் தெரியுமே தவிர காயத்ரி மந்திரம் யாருக்கும் தெரியாது. அப்போ 21ஆம் நூற்றாண்டிலேயே இதுதான் நிலைமை என்று இருக்கும் பொழுது, அந்த காலத்தில் நமக்கு கல்வி மற்ற தொழிலும் நமக்கு மறுக்கப்பட்டது. பிறக்கும்போதே, ஒரு சிசுவில் இருக்கும்போதே, நீங்கள் என்ன சாதி, எங்கே குடியிருக்கணும், எங்கே தண்ணி குடிக்கணும், உங்கள் பெயர் என்ன, நீங்கள் என்ன சாமி கும்பிடணும், என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, எல்லாமே வரையறுக்கும். உங்கள் ஏரியா லிமிட் எவ்வளவு, எதை தாண்டி நீங்கள் போகக்கூடாது, இப்படி வரையறுக்கப்படுகிறது. இன்றும் கூட அது செல்வாக்கு செலுத்துகிறது. அதனால தான் ஒரு விஸ்வகர்மா திட்டத்தெல்லாம் கொண்டு வராரு. இல்லை, வாரணாசியில் இப்போ இன்னைக்கு அப்படி ஒரு விஷயத்தை செஞ்சிட முடியாதுல்ல. பிராமணர், இப்போ பனாரஸ் யூனிவர்சிட்டி இருக்குது, இந்து பல்கலைக்கழகம் தான். அந்த பல்கலைக்கழகத்துக்குள்ளே இந்த சாதி தான் வர முடியும்லாம் யாராலையும் நெருக்கடி செய்ய முடியாதுல்ல. இன்னைக்கு அப்படி பண்ண முடியல. அது இந்தியா முழுவதும் நீங்கள் வரலாற்று ரீதியாக இந்த பிராமண மதத்தை எதிர்த்து புத்த மதமோ சமண மதமோ பல சீர்திருத்தவாதிகள், பக்தி இயக்கத்திலிருந்து கபீர்தாசராக இருக்கட்டும், அல்லது பூலேவாக இருக்கட்டும், இங்கே நாராயணகுருவாக இருக்கட்டும், வைகுண்டராக இருக்கட்டும், இப்படி பலர் தோன்றியிருக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டு வரலாறே எடுத்துங்களேன். தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பான்மை மக்களுக்கு கல்வியும் இந்த அரசதிகாரத்தில் நுழைவதற்கும் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தது நம்ம வரலாறு இல்லை.
அது வந்து வெள்ளையர்கள் வந்ததுக்கு பிறகு திராவிட கட்சி, நீதி கட்சி இவர்கள் மூலமாகத்தான் நாம் வந்து உள்ளே நுழைஞ்சோம். அப்போ கூட நீங்கள் வந்து நீதி கட்சி காலத்தில் வந்து எம்பிபிஎஸ் படிக்கணும்னு சொன்னால் சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும். அதை வந்து இவங்க மாற்றுறாங்க. டாக்டர் முத்துலட்சுமி வந்து அதுக்கு போராடி மாற்றி அவங்க ஒரு முதல் டாக்டராக வந்து மாறுறாங்க. இப்படித்தான் நம்ம வந்து கல்வியிலையும் வேலைவாய்ப்பிலையும் நம்ம வந்தோமே தவிர அவர் சொல்லுகின்ற வரலாறு என்பது வந்து ஒரு பொய்யான வரலாறு. இந்த இடத்துல சவுக்கு சங்கர் என்ன சொல்கிறாரு, திராவிட இயக்கம் என்பது சூத்திரர்களுக்கு ஊழல் செய்வதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஒரு வீடியோவில் வந்து அவர் அப்படி சொல்கிறாரு, திராவிட இயக்கம் என்பது பிராமணர்களை எதிர்த்து சூத்திரர்களும் ஊழல் செய்யலாம் அப்படி என்று உருவாக்கப்பட்டது. அப்போ ஊழல் என்பதே இந்த வர்ணாசிரமத்திலையும் அந்த வர்ணாசிரமத்தின் தொடர்ச்சியாக இங்கே வந்து முதலாளித்துவமும் ஆளும் வர்க்கமும் உருவாக்குனது தான் இந்த ஊழல் கட்டமைப்பு. இன்று வரைக்கும் வட இந்தியாவிலிருந்து வடகிழக்கு இந்தியாவிலிருந்து தொழிலாளிகள் தமிழகம், கர்நாடகா, மும்பை இங்கெல்லாம் ஏன் வேலைக்கு வராங்க? அப்போ அங்கே வந்து அந்த வர்ணாசிரமம் சாதியம் வந்து இன்றும் கோலோச்சுகிறது. அவர்களுக்கு நிலம் இல்லை, நிலம் இருந்தாலும் விவசாயம் செய்வதற்கு வசதி இல்லை. மற்ற வேலைகளுக்கு போனீங்கன்னா 100 ரூபாய் 200 ரூபா. அப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு 800 ரூபா கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பெரிய நிதியாக வந்து பார்க்குறாங்க. இப்போ வந்து மோடி வந்து இப்படி வந்து சொல்வதற்கு என்ன காரணம்னு சொன்னால், தனக்கு ஒரு பழம் பெருமை இருக்கிறது. ஆக்சுவலாக அந்த பழம் பெருமையை முறியடித்து கொண்டு தான் இந்திய மக்களுடைய வரலாறு என்பது எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ வாரணாசியிலே எடுத்துங்க. வாரணாசியில் வந்து ஐஐடி பிஹெச்யூ வந்து இருக்குது. இந்த ஐஐடி பிஹெச்சியில் பிடெக் படிக்கக்கூடிய ஒரு 21 வயது மாணவி நவம்பர் 1ஆம் தேதி இரவு 1:30 மணிக்கு வந்து நடந்து போகிறாங்க. அவங்க நண்பரோடு போகிறாங்க. அங்கே ஒரு வளாகத்துக்குள்ளே ஒரு கோயில் இருக்குது. கோயில் பக்கத்தில் வந்து 3 பேர் வந்து அந்த பெண்ணுடைய நண்பரை வந்து அடித்து இழுத்து தூக்கி போட்டுட்டு இந்த பெண்ணை வந்து கேங்ரேப் வந்து செய்கிறாங்க. இது வந்து நவம்பர் 1ஆம் தேதி நடக்குது. இது யார் வந்தாங்கன்றதெல்லாம் சிசிடிவி காட்சியில் வந்து பதிவாகிருக்குது. அந்த பெண் உடனே தன்னுடைய ப்ரொஃபஸர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. உடனே மேஜிஸ்ட்ரேட்டை வந்து வாக்குமூலம் எடுக்கிறாங்க. அடுத்த நாளே வந்து மெடிக்கல் செக்கப் நடக்குது. இப்போ இந்த சிசிவி ஃபுட்டேஜில் வந்து யார் வந்தாங்கன்றது தெளிவாக தெரியுது. ஆனால் 60 நாள் கழித்து தான் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த 3 பேர் யார்? பிஜேபியினுடைய ஐடி விங். அவங்க ஃபேஸ்புக் பேஜில் போய் பார்த்தா ஆர்எஸ்எஸ் உடைய யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க, நரேந்திர மோடியோட ஃபோட்டோ எடுத்திருக்காங்க, ஸ்மிருதி இரானியோட ஃபோட்டோ எடுத்திருக்காங்க, யோகி ஆதித்யநாத்தோட ஃபோட்டோ எடுத்திருக்கிறாங்க, அப்புறம் நட்டாவோட ஃபோட்டோ எடுத்திருக்கிறாங்க. இது இல்லாமல் எம்பி தேர்தல் இருக்கு இல்லையா, மத்திய பிரதேச சட்டமன்ற தேர்தலில் போய் வந்து வேலை பார்த்துருக்காங்க. இவ்வளவு ட்ராக் ரெக்கார்டு உள்ளவங்களை காப்பாற்றுவதற்கு தான் முயற்சி செய்திருக்கிறது அங்கே இருக்கின்ற போலீஸு. இப்போ நான் என்ன கேட்குறேன், வாரணாசி அந்த காலத்தில் வந்து அவருடைய சொந்த தொகுதியில் சொந்த வாரணாசி பிஜேபி ஐடி விங்கை சேர்ந்தவர்கள் 3 பேர் இந்த கேங்ரேப்பு. அப்போ இதை எதிர்த்து வந்து அந்த வாரணாசி ஐஐடி பிஹெச் மாணவர்கள் போராடும் பொழுது போலீஸ் வந்து சால்ஜாப்பு சொல்லுது. அப்போ ஏவிவிபிக்கும் மற்ற மாணவர் சங்கத்துக்கும் மோதல் வருது. அதுவும் ஏவிவிபி கொடுத்த புகார் மேலே வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அப்போ இந்த பெண் கொடுத்த எஃப்ஐஆரில் முதல்ல கேங்ரேப் செக்ஷன் வந்து சேர்க்கலை, அது பின்னாடி தான் சேர்க்கப்படுகிறது. இவ்வளவு பஞ்சாயத்து வந்து நடந்திருக்குது. இது ஆரம்பத்திலேயே எதிர்கட்சி தலைவர், காங்கிரஸ் கட்சி தலைவர் வந்து சொல்கிறாரு அவங்களுக்கும் பிஜேபிக்கு சம்மந்தம் இருக்குது. இப்போ நான் என்ன கேட்குறேன், மோடி சொன்ன அந்த வாரணாசி, நாலந்தா இதெல்லாம் இருக்கட்டும், இன்றைக்கு அங்கே படிக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு என்பது உங்கள் கட்சியை சேர்ந்தவர்களால் இல்லை. இப்போ நீங்கள் பிரிஜ்பூஷன் சரண் சிங் எடுத்துக்கங்க, அவர் மேலே எவ்வளவு கிரிமினல் குற்றங்கள் இருக்குது. இப்போ அந்த 3 மல்யுத்த வீரர்கள் வந்து தங்களுடைய விருதுகள் பதக்கங்கள் எல்லாம் வந்து விட்டுட்டாங்க. அப்போ இவர் வந்து இந்தியாவினுடைய வரலாறு அன்றும் சரி இன்றும் சரி இவர்களுடைய கையில் தான் இருக்குது. இன்றும் வட இந்தியாவில் வந்து இப்போ ஜேஎன்யூவில் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பெண் வந்து ரேப் செய்யப்பட்டிருக்காங்க, இன்னும் குற்றவாளியை வந்து கண்டுபிடிக்கலை. அப்போ இன்றைக்கும் வட இந்தியாவில் வந்து ஒரு பெண் வந்து நடமாட முடியாத நிலை தான் இருக்கும் பொழுது இவர் அந்த ஒன்ஸ் அப்பான டைம் அந்த காலத்திலே நாங்கள் வந்து கல்வி கொடுத்தோம், அது பண்ணோம் இது பண்ணோம் முன்னேறிட்டோம், அதனுடைய தொடர்ச்சி தான் நீங்கள் என்று சொல்வது பச்சை பொய். மோடியினுடைய வருகையில் நம்ம சந்தோஷப்படுறதுக்கு எதுவும் இல்லை. ஆனால் அவர் இந்தியா முழுக்க அமைதியை நிலைநாட்டி விட்டு வந்திருக்கிறேன்னு அவரை சொல்கிறாங்க. காஷ்மீரில் எப்படி அமைதியாக்கப்பட்டிருக்கிறது, இந்த அஸ்ஸாம் எப்படி அமைதியாக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள். உலகில் இந்தியா ஒரு அமைதி சின்னமாக மாறிவிட்டது. காங்கிரஸ் ஆட்சி செய்த தவறுகளை எல்லாம் நாம் திருத்தி விட்டோம். அஸ்ஸாம் ரைஃபிள்ஸே நாங்கள் வந்து கையெழுத்து போட்டு அமைதிக்கு கொண்டு வந்துட்டோம் பாருங்க அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. இதில் வந்து மோடி வந்து இந்தியாவில் எங்கே பிரச்சனை நடந்தாலும் அங்கே வரமாட்டார். அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும்.
இப்போ திருச்சிக்கு வந்தார், வெள்ளம் பாதித்தது குறித்து ஏதாவது பேசினாரா? போகக்கூட வேண்டாம், ஏதாவது பேசினாரா? ஒன்றும் பேசலை. இங்கே இதில் கூட்டத்தில் சொல்லியிருக்கிறாரு, பாதிக்கப்பட்டிருக்காங்க, நாங்கள் துணை நிற்கிறோம் அப்படின்றத மட்டும் பதிவு பண்ணியிருக்கோம். அது என்ன, நீங்கள் வந்து உதயநிதி கேட்ட மாதிரி வந்து அது உங்களுடைய சொந்த காசில் இருந்த துணை நிற்க போகிறீங்க? ஒரு ஒன்றிய அரசுன்ற முறையில் நீங்கள் வந்து அதை செய்யணும். நான் என்ன கேட்குறேன், ஒக்கி புயலில் அங்கே 500 மீனவர்கள் காணாமல் போன பொழுது, இங்கே தமிழகமே பதறிக்கொண்டிருந்த பொழுது, மோடி வந்து குஜராத் எலெக்ஷனில் சட்டமன்ற தேர்தலில் வார்டு கவுன்சிலர் மாதிரி சுற்றி வராரு. ஏன் அப்போ இங்கே வந்து பார்க்கல? இதே குஜராத்தில் மழை வெள்ளம் என்று வரும்போது அவர் போனார், உத்தரகண்ட் போகிறாரு. அதே போல் வந்து இப்போ மணிப்பூருக்கு அவர் போகல. இல்லை நீங்கள் சொல்கிற அஸ்ஸாம் வந்து உல்ஃபா ஒப்பந்தம் இருக்கு இல்லையே, அஸ்ஸாமில் வந்து இவ்வளோ நாளாக பேச்சுவார்த்தை நடக்குது, அங்கே போயிருக்கிறாரா? அங்கே வந்து அவர் போகலை. விவசாயிகள் போராட்டம் 2 வருஷமாக நடந்தது டெல்லியில், அங்கே போனாரா? போய் பார்த்து பேசினாரா? பேசலை. மல்யுத்த வீரர்கள் வந்து ஜந்தன் மந்திரில் உட்காந்து போராடி இருக்காங்க, அவங்கள பார்த்து பேசினாரா? பேசலை. அப்போ இவர்கள் சொல்லுகிற இந்த சமாதான அமைதி, ஜம்மு காஷ்மீரில் இன்றைக்கி வந்து அந்த பூஞ்ச் மாவட்டத்தில் வந்து 3 அப்பாவிகள் வந்து கஸ்டோடியல் இடத்தில் வந்து அநியாயமாக வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. அதை எதிர்த்து காஷ்மீர் வந்து கொந்தளிக்குது. எல்லா எதிர்க்கட்சி தலைவர்களையும் வந்து நீங்கள் வந்து வீட்டுக்காவல் வைத்து விட்டு ஒரு ஹுரியத்து நிறுவனர் ஒருத்தருடைய அமைப்பை வந்து யுஏபிஏ சட்டத்தில் வந்து தடை செய்து விட்டு நாங்கள் காஷ்மீரில் அமைதியை கொண்டு வந்துட்டோம்னு சொல்கிறீங்க. எதிர்க்கட்சி தலைவர் வெளியே வர முடியாது, இதுதான் அங்கே அமைதி. மக்களுக்கு அங்கே பாதுகாப்பு கிடையாது, இதுதான் அமைதி. கடந்த 2 ஆண்டுகளாக தீவிரவாதிகள் தாக்குதல் வந்து அங்கே அதிகரித்திருக்கிறது, இதுதான் அங்கே உள்ள அமைதி. இது அஸ்ஸாமுக்கும் பொருந்தும். அஸ்ஸாமில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி மோடியும் சொல்கிறாரு, அமித்ஷாவும் சொல்கிறாரு. இந்த வரலாற்று சிறப்புமிக்கன்றதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ 1985 ராஜீவ்காந்தி காலத்தில் வந்து அனைத்து அஸ்ஸாம் மாணவர் சங்கம் பிரபுல்ல குமார் மகந்தா அவர் தலைமையில் வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க, அதுவும் வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து போடோ மாணவர் சங்கம் அந்த போடோ மக்களுக்காக வந்து போட்டாங்க, அதுவும் வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம்னு சொன்னாங்க. இப்போ 2008 உல்ஃபாவில் அந்த ராஜ்கோவா ஃபேக்ஷன் இருக்கு இல்லையா, அவங்க தங்களுடைய ஆயுதங்களை எல்லாம் வந்து ஒன்றிய அரசனுடைய இராணுவம் மற்றும் இந்த போராளிகள்லாம் சேர்ந்து ஆயுதங்களை பார்த்து கொண்டு அமைதியாக இருப்பது. இது 2008 அந்த அமைதி வந்துருச்சு. 2008 அவங்க ஆயுதங்களை வந்து அந்த கேம்பில் வச்சுக்கிட்டு இராணுவம் இருக்குது, போராளிகளும் இருக்குது. 2008க்கு பிறகு பல போராளிகள் என்னத்துக்கு வெட்டியாக உட்கார்ந்துருக்கணும்னு சொந்த வேலையை பார்க்க போயிட்டாங்க. உல்ஃபா தலைவர்கள் பலர் வந்து சிறையில் இருக்கிறாங்க. இவர் இந்த ராஜ்கோவாலாம் வந்து வங்கதேசத்திலேருந்து கொண்டு வந்து அவருக்கு பிணை கொடுத்து வெளியே விட்டுருக்குறாங்க. இப்போ உல்ஃபாவுக்கும் வேறு வழி இல்லை. ஒரு சின்ன ஃபேக்ஷன் மட்டும் மியான்மார் சைனா பார்டரில் வந்து பருவான்ற அவருடைய ஃபேக்ஷன் மட்டும் இருக்குது. அப்போ உல்ஃபா வந்து 70களில் தோற்றுவிக்கப்பட்டு அஸ்ஸாம் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்டுன்னு சொல்லி ஆயுத போராட்டத்தை வந்து தொடங்குகிறது. வடகிழக்கு முழுவதுமே இந்திய ஆளும் வர்க்கம் தன்னுடைய உளவுத்துறை இராணுவத்தின் மூலமாக சிறப்பு ஆயுதப்படை சட்டங்கள் மூலமாக அதை ஒரு இரும்பு கரம் கொண்டு அடக்குனாங்க. ஒரு இனத்துக்கு எதிராக இன்னொரு இனத்தை மோத வைப்பது, அது வந்து குக்கி மெய்தியாக இருக்கட்டும் அல்லது வந்து போடோ நாகாவாக இருக்கட்டும், பல இனக்குழுக்களுக்கு இடையே மோதலை உருவாக்கி அதன் மூலம் வந்து அவர்களை வந்து ஒரு பேலன்ஸாக வந்து வைத்திருப்பது. இந்த வகையில் தான் உல்ஃபா வந்து தோன்றுகிறது. ஆனால் உல்ஃபா வந்து மக்களின் ஆதரவை பெறுவதற்கு பதிலாக வந்து அங்கே வந்து வங்கதேச முஸ்லீம்கள் வந்துட்டாங்க, வெஸ்ட் பெங்கால்லேருந்து மக்கள் வந்திருக்கிறாங்க, பீகார்லேருந்து வந்திருக்கிறாங்க சொல்லி இவங்களையெல்லாம் வந்து கொலை செய்யுது. இதற்கு அஸ்ஸாம் மக்களே வந்து இதற்கு உடன்பாடு வந்து இல்லை. இன்னொரு புறம் வந்து பிரபுல்லகுமார் மகந்தாவினுடைய அரசு வந்து என்ன செய்யுது, ஒன்றிய அரசனுடைய துணை இராணுவ படைகளை வைத்துக்கொண்டு இந்த போராளிகளுடைய குடும்பத்தை போய் வேட்டையாடுவது. அவங்கள கொண்டுட்டு வந்து நாங்கள் வந்து உல்ஃபா கொண்டுட்டோம். இப்போ பேலஸ்தீனில் வந்து என்ன வீரப்பன் கதை மாதிரி போகுது. ஆமாம், பேலஸ்தீனில் வந்து இது வரைக்கும் 8000 ஹமாஸ் போராளிகளை கொண்டிருக்காங்களாம் இஸ்ரேல் இராணுவம் சொல்லுது. 22,000 பொதுமக்கள், குழந்தைகள், பெண்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அதில் 8000 பேர் ஹமாஸாம். அப்போ நீ கொல்றவன்லாம் ஹமாஸு. அதே போல் வந்து அஸ்ஸாமில் கொல்லப்படுறவங்கள்லாம் உல்ஃபா. அப்போ மக்களை பொறுத்த வரைக்கும் உல்ஃபாவினுடைய அந்த இதுக்குள்ளேயும் வந்து மாட்டிக்கிட்டாங்க. இன்னொரு புறம் வந்து அரச பயங்கரவாதத்துக்கு இடையிலையும் மாட்டிக்கிட்டாங்க. அப்போ உல்ஃபா தன்னுடைய ஆதரவை வந்து இழந்து போகிறது. எக்ஸாக்டாக செங்கப்பாடி மக்கள் வீரப்பன் அதிரடிப்படை 2க்கும் இடையே மாறினது மாதிரியே. அதே போல் அப்போ வந்து நீங்கள் ஒரு பிரச்சனைக்காக மக்களை திரட்டி போராடாமல் வெறும் துப்பாக்கியை மட்டும் வைத்துக்கொண்டு நீங்கள் அவர்கள் ஆதரவை வந்து பெற்றுவிட முடியாது. இன்னொரு புறம் அரசு வந்து மக்களை வந்து கொன்று அச்சுறுத்தி உல்ஃபாவை வந்து நீ சேர்க்கக்கூடாது அப்படி அவங்க வேலை பார்க்குறாங்க.
இந்த ப்ராசஸில் வந்து உல்ஃபா வந்து வீழ்ச்சி அடைகிறது. இப்போ இந்த அனைத்து அஸ்ஸாம் மாணவர் சங்கத்தோட ராஜீவ்காந்தி ஒப்பந்தம் போட்டாரே, அந்த ஒப்பந்தப்படி கூட ஒன்றிய அரசு வந்து எதையும் அங்கே வந்து செஞ்சிடல. இப்போ 2008 வந்து நான் சொன்ன மாதிரி அமைதி வந்து விட்டது. 2012 பேச்சுவார்த்தை துவங்குகிறது. இப்போ கிட்டத்தட்ட 10 வருடமாக வந்து பேசியிருக்கிறாங்க. பேசி என்ன முடிவு பண்ணியிருக்கிறாங்க, நாங்கள் வந்து 5 வருஷத்தில் 1 லட்சம் கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம், விவசாயத்துக்கு வந்து கடன் கொடுப்போம், அப்புறம் வந்து முக்கியமாக 126 தொகுதியில் வந்து 96 தொகுதிகளை வந்து இண்டிஜினியஸ் பீப்புளுக்காக வந்து ரிசர்வ் பண்ணுவோம். அதாவது வெளியாட்கள், இந்த வங்கதேச மக்கள், முஸ்லீம்கள், அப்புறம் வந்து அகதிகள், இவங்கள்லாம் இல்லாமல் வந்து பியூராக வந்து அஸ்ஸாம் இதுக்கு மட்டும் நாங்கள் செய்கிறோம், இதெல்லாம் அவங்க வந்து சொல்லிக்கிறாங்க. அப்புறம் கல்வி, உயர்கல்வி, ஆராய்ச்சி கூடம் இதெல்லாம் செய்வோம். அதெல்லாம் சொல்லிட்டு வந்து அமித்ஷா என்ன சொல்கிறார், இது வரைக்கும் கிட்டத்தட்ட 8000 போராளிகள் ஆயத்தை ஒப்படைச்சிட்டாங்க. இந்த 8000 காங்கிரஸ் காலத்திலேயே ஒப்படைச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். நான் சொன்னேன்ல 2008 அவங்க கேம்பில் தான் இருக்குது. இப்போ போராளிகளுக்கு வேறு வந்து வழி இல்லை, வேறு வேலை இன்னைக்கு வந்து போகணும். இப்படிப்பட்ட ஒரு ஒன்றுமில்லாத நிலைமையில தான் இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடந்து இந்த வரலாற்று ஒப்பந்தம்னு அவங்க சொல்கிறது வந்து நடந்திருக்குது. நீங்கள் முத்தரப்புன்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஒன்று கிளிக் ஆகுது. மணிப்பூர்லேயும் இதே மாதிரி ஒரு முத்தரப்பு பேச்சுவார்த்தை இருந்து அதில் குலைவு ஏற்படும் போது தான் நாங்கள் பெரிய பிரச்சனை வெடிக்குது. ஆமாம், அங்கேயும் முத்தரப்பு ஒப்பந்தம் வந்து குலைவு ஏற்படுது, நாகாலாந்தில் ஏற்படுது. இப்போ நாகாலாந்து கூட பேசிகிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன், இந்த போடோ மாணவர் சங்க தலைவர் அவர் வந்து அவங்களும் ஆயுத போராட்டத்தில் இருந்தாங்க, அப்புறம் வந்து அரசியலுக்கு திரும்பிட்டாங்க. எங்கள்கிட்டே வரலாற்று சிறப்பு மிக்க ஒப்பந்தம்னு சொல்லி தான் மோடி அரசில் சில வருடங்கள் முன்னாடி ஒப்பந்தம் போட்டாங்க. அவங்க போட்டது எதுவுமே நடக்கவே இல்லை. எனவே நாங்கள் அரசியல் ரீதியாக எதிர்த்து போராட போகிறோம் போடோ வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து அஸ்ஸாமை பொறுத்த வரைக்கும் இதில் ஆதாயம் அடைந்தவர்கள் யார்? ஒன்று வந்து பிஜேபி என்ன செய்யும், நாங்கள் அஸ்ஸாமில் வந்து அமைதியை நிலைநாட்டி விட்டோம். இந்த அமைதி என்பதுக்கு சொல்லப்போனால் இந்த வரலாற்று மிக்க இந்த அமைதிக்கு வந்து மன்மோகன் சிங் வந்து முக்கியமான காரணம். அவர் காலத்தில் தான் ஆயுதங்கள் வந்து மௌனிக்கப்பட்டது. அப்போ அதெல்லாம் வந்து மறுத்துட்டு இப்போ நாங்கள் எலெக்ஷன் சமயத்தில் நாங்கள் அஸ்ஸாமில் வந்து உல்ஃபாவே நாங்கள் வந்து பேசி இது பண்ணிட்டோம், இப்படி வந்து சொல்லிக்கலாம். ஒரு சந்தேகம், இப்போ உல்ஃபாவுக்கு அமைதி ஒப்பந்தம் போட்டாச்சு, அப்போ அஸ்ஸாம் ரைஃபிள்ஸ் இனிமேல் அஸ்ஸாமில் இருக்காது? இல்லை, இருப்பாங்க. அஸ்ஸாம் ரைஃபிள்ஸ் இருப்பாங்க. அந்த சிறப்பு காவல் படை சட்டம் வந்து இருக்கும். எதுக்கு? ஏன்னா இந்த பருவான்ற ஃபேக்ஷன் என்ன இருக்க, இப்போ ஏதோ ஒரு வகையில் நீங்கள் வந்து இராணுவத்தை இதையே வைத்துக்கொள்வதற்கு வந்து ஒரு முகாந்திரம் வந்து வேணும். ரெண்டாவது ஆதாயம் வந்து யாருக்கு? உல்ஃபாவுக்கு என்னென்னா, அவர்கள் நீ நினைத்தாலும் போராட முடியாது. அப்போ ஒரு கௌரவமாக தங்களுடைய போராட்டத்தை வந்து வாபஸ் வாங்கி கொள்வதற்கு என்ற முறையில் அவங்களுக்கு ஆதாயம். மூணாவது வந்து அஸ்ஸாம் முதலமைச்சர் வந்து ஹேமந்த் குமார் பிஸ்வாஸ், அவர் வந்து இதை வைத்து தேர்தலில் ஆதாயம் பண்ணிக்கலாம். இதில் என்ன பிரச்சனை வரும்னு கேட்டிங்கன்னா, அந்த 126 தொகுதியில் 96 தொகுதின்னு ஒதுக்கியிருக்காங்க இல்லையா, நாளைக்கு வந்து என்ஆர்சியும் சிஏயும் இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டு கேஸில் இருக்குது. அதெல்லாம் வந்து ஃபைசல் ஆகி அமலுக்கு வரும்போது இந்த தொகுதியில் யார் ஓட்டு போடலாம், ஓட்டு போடக்கூடாது, யாருக்கு குடியுரிமை இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லி மீண்டும் ஒரு மத இன கலவரத்தை தோற்றுவிக்கக்கூடிய ஒரு உள்ளடக்கத்தை வந்து இந்த ஒப்பந்தம் வந்து கொண்டிருக்கிறது. இப்போ காங்கிரஸ் கட்சி இதை எதிர்த்துருக்குது. ஏன்னா காங்கிரஸுக்கு இந்த மக்கள்லாம் ஓட்டு போடுறாங்க, இந்த அஸ்ஸாம் அல்லாத மக்கள் வந்து அவங்களும் பல ஆண்டுகளாக அங்கே வந்து வாழ்கிறாங்க. இப்போ நீங்கள் இந்திய துணை கண்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், பர்மாவிலேருந்து அல்ல 71 வங்கதேச போர்லேருந்து இந்த மைக்ரேஷன் என்பது சாதாரணமாக நடக்குது. இப்போ மணிப்பூர்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா, அங்கே வந்து மெய்தி இன மக்கள், குக்கி இன மக்கள், நாகா இன மக்கள் இருக்காங்க, முஸ்லீம்ஸ் இருக்கிறாங்க, தமிழர்கள் கூட இருக்கிறாங்க. மியான்மர்லேருந்து அந்த காலத்தில் வந்து தமிழர்களோட ஒரு குறிப்பிடத்தக்க அளவில் வந்து இம்பாலில் வந்து தொழில் பண்ணுறாங்க. இப்போ நேற்று வந்து முந்தா நாள் வந்து 3 முஸ்லீம்கள் வந்து மணிப்பூரில் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அப்போ இந்த வடகிழக்கு பூராவும் இவர்கள் கொடுத்துருக்கின்ற வாக்குறுதிகள் எங்கேயுமே வந்து நடக்கலை, பொய் வாக்குறுதி தான். அந்த மக்கள் எந்த முன்னேற்றத்தையும் எதையும் வந்து அடையலை. அவர்கள் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்டேட் கேட்டாங்க, அப்புறம் அதுலேருந்து வேணான்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்களே தவிர அவர்களுக்கு எதரும் இந்த அரசு செய்யலையே தவிர மேம்போக்காக அவர்களுக்கு நாங்கள் வந்து ஏதாவது செய்து விட்டோம் என்று காட்டுவது தான் இதனுடைய நோக்கம். இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து அவர் மோடி அவர்கள் சொல்கிற ஒரு வார்த்தை, 2024 நான் பேசுகின்ற முதல் பொது வெளி இதுதான். இந்திய வரலாற்றிலேயே, தமிழ்நாட்டின் வரலாற்றிலேயே ஒரு பிரதமர் உங்களுடைய கான்வெகேஷனுக்கு வந்திருப்பது இதுதான் முதல் தடவை அப்படின்லாம் குறிப்பிடுறாரு. ஆனால் நீங்கள் சொல்கிற இந்த வரலாற்று பின்னணிகளை எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இந்த 24 மோடி இங்கே வர்றாரு, தமிழ்நாடு எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ண போகுது? இதுவரைக்கும் பிஜேபிக்கு எந்த பெரிய ஆதாயத்தையும் தமிழ்நாடு கொடுத்துடல.
இந்தியாவினுடைய மற்ற மாநிலங்கள் எல்லாவற்றையும் விட மாறுபட்ட முடிவுகளை தான் தமிழ்நாடு கொடுத்துருக்குது. ஆனாலும் கூட விடாமுயற்சியோடு இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து இறங்கி இருக்கிறாரு. என்ன பதில் சொல்லும் தமிழ்நாடு? நிச்சயமாக இந்த கோபேக் மோடி என்பது அந்த ஒரு மோடி பதவிக்கு வந்ததிலிருந்து அந்த ஹேஷ்டேக் வந்து ஒரு ட்ரெண்டிங்கில் இருந்துக்கிட்டே இருக்குது இல்லையா? அது வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, தென்னிந்தியாவும் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜனநாயக முற்போக்கு சக்திகளுக்கும் தமிழ்நாடு வந்து ஒரு ஆன்டி பிஜேபி அப்படின்றதில் வந்து ஒரு முன்னுதாரணமான மாநிலமாக இருக்கிறது அப்படின்றத வந்து நம்ம இது நாள் வரைக்கும் நம்ம வந்து அவங்களை உணர்த்தியிருக்கிறோம். இனியும் அதுதான் வந்து தொடரும். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பிஎம்எல்ஏ ஆக்ட் இருக்கு இல்லையா, அது வந்து உலகம் முழுவதும் மணி லாண்ட்ரிங், குளோபலைசேஷன் வந்த பிறகு மணி லாண்ட்ரிங் நடக்கக்கூடாது, அதை வந்து கட்டுப்படுத்தணுன்றதுக்காக எல்லா நாடுகளும் கொண்டு வந்தாங்க, இந்தியாவிலையும் கொண்டு வந்தாங்க. அதற்கு வந்து இடி தான் அதுக்கு அத்தாரிட்டின்னு கொண்டு வந்தாங்க. இன்றைக்கு அந்த இடி என்ன வேலை செய்யுது? சேலத்தில் 2 அப்பாவி விவசாயிகள், கண்ணையன் கிருஷ்ணன்ற இந்த விவசாயிகளுக்கு சம்மன் அனுப்புது. அவங்களே அவங்களுக்கு தெரியாமல் யாருக்காவது பினாமியாக இருக்கலாம்ல அப்படின்னு கேட்குறாங்களே. ஆமாம், அந்த பினாமியா வந்து இருப்பதற்கு யாரும் இல்லை. அந்த நிலங்களை கைப்பற்றுவதற்கு பிஜேபியினுடைய ஒரு மாவட்ட பொறுப்பாளர் முயற்சி பண்ணுறாரு, ஒரு வக்கீல் வந்து அதற்கு உதவி பண்ணுறாரு. அப்போ பிஜேபியில் ஒரு அடையாளம் தெரியாத ஒரு போஸ்ட்டில் இருக்கிறவனே சென்னை இடியை வந்து தன்னுடைய கண்ட்ரோலில் வைத்து கொண்டு 2 ஏழை விவசாயிகள் பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் மேலே அவர்கள் நிலத்தை பறிப்பதற்கு முயற்சி பண்ண முடியும்னு சொன்னால், இந்தியா முழுவதும் இவர்கள் எவ்வளோ ஆட்டம் போட்டிருப்பார்கள், என்னெல்லாம் செஞ்சுருப்பாங்க. இதை தமிழ்நாடு வந்து மறக்காது, மன்னிக்காது. நிறைய விஷயங்கள் ரொம்ப விரிவாக பேசியிருந்தீங்க. இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி. நன்றி.